ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சஸ் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் அக்ஷர பரபிரம்ம யோகம்ன்ற 8வது அத்தியாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் கடைசியில் சில ஸ்லோகங்களில் பகவான் பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்தை பற்றிலாம் திடீர்னு சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் ரொம்ப நீளமானது, ரொம்ப நீண்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எப்படி நம்மளுடைய வருஷங்கள்லாம் கணக்கு போட்டு அதை சதுர்யுகங்களை மாற்றி அந்த சதுர்யுகங்களில் எவ்வளவோ சதுர்யுகங்கள் போனால் அவருக்கு ஒரு பகல் வேளை தான், அதுபோல் ஒரு இரவு, அதுபோல் ஒரு நாள், அதுபோல் ஒரு வருஷம், அதுபோல் 100 வருஷம்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு கூட நீண்ட ஆயுட்காலம் தான் இருக்கே தவிர நிரந்தரம் கிடையாது அப்படின்னு. அதாவது பிரம்மா இருக்கக்கூடிய அந்த சத்தியலோகம் வரைக்கும் நம்ம போனாலும் திரும்ப வந்து தான் ஆகணும், திரும்ப பிறவி எடுத்து தான் ஆகணுன்றதெல்லாம் பார்த்தோம். பிறகு இப்போ அடுத்ததாக 23வது ஸ்லோகத்தில் பகவான் 2 விதமான வழிகள் பற்றி சொல்ல போகிறாரு. அது என்னது, அது பார்க்கலாம். யத்ர காலே த்வனாவ்ருத்திம் ஆவ்ருத்திம் சைவ யோகினஹ பிரயாதா யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி பரதர்ஷப. யத்ர எந்த, காலே தூ இந்த இடத்துல காலம் அப்படின்றது நிகழ்காலமோ கடந்த காலமோ இல்லை எதிர்காலம் பற்றியெல்லாம் கிடையாதுங்க. காலம் அப்படின்றது ஒரு வழி, மார்க்கம், இது வழியாக போவோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்து வழியாக போகிறோம், இந்த வழியாக போகிறோம் அப்படின்னு அதைத்தான் குறிக்குது. அதனால் எத்திர காலேத்தோ எந்த வழியாக எல்லாரும் போகிறாங்களோ, பிரயாத்தாக போகிறாங்களோன்னா எப்போ, இந்த பிறவி முடிஞ்ச பிறகு அடுத்த உலகங்களுக்கு போகணும் இல்லையா. நம்ம செஞ்சுருக்கக்கூடிய கர்மங்கள்லாம் பொறுத்து, புண்ணியமோ பாவமோ இல்லை எவ்வளோ புண்ணியம்ன்றதை பொறுத்து ஏதோ ஒரு உலகத்துக்கு போவோம். அந்த உலகத்துக்கு போகக்கூடியதான ஒரு வழி அது பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று அனாவிருத்தம், திரும்ப வருதல் இல்லாதது. இதுதான் வைகுண்டம் பரமபதம்னு மிக உயர்ந்ததான இடம். எதனால் மிக உயர்ந்ததான இடம்னா, ஏன்னா இந்த இடத்துக்கு போனால் நம்ம திரும்ப பிறவி எடுக்க தேவையில்லையே. திரும்ப பிறவி எடுத்தால் தான் பாவம் செய்கிறோம், புண்ணியம் செய்கிறோம், அதுக்கேற்றா போல் திரும்ப பிறவி அப்படின்ட்டு ஒரு சக்கரம் போல் சுழண்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் வைகுண்டம் இல்லை பரமபதம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்ததான இடத்துக்கு போகணுன்னா திரும்ப பிறவி கிடையாது. அப்போ திரும்ப வருதல் இல்லாத வழி ஒன்று, ஆவருத்தம் திரும்ப வருதலோடு கூடிய ஒரு வழி ஒன்றுன்னு 2 விதமான வழி பற்றி யோகினக யாந்தி தம் காலம் வக்ஷ்யாமி. பல யோகிகளோ இல்லை சிறந்தவர்களோ இந்த இடங்களுக்கெல்லாம் அடைவாங்க இல்லையா. அந்த இடங்களுக்கு போகக்கூடிய வழிகள் பற்றி நான் உனக்கு சொல்ல போகிறேன் இப்போது அப்படின்ட்டு பகவான் இந்த 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, 2 விதமான வழி இருக்குது. அதாவது ஒன்று வைகுண்டம் இல்லை பரமபதத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வழி, அந்த ஒரு வழியாக போனால் திரும்ப பிறவி கிடையவே கிடையாது. இன்னொன்று மற்ற உலகங்கள்லாம், சத்தியலோகமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்வர்கலோகமாக இருக்கட்டும், இல்லை சந்திரலோகம், எவ்வளவோ உலகங்கள்லாம் இருக்கு இல்லையா. அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க தான் அங்கேயும் போவாங்க. ஆனால் நிரந்தரம் கிடையாது, திரும்ப பிறவி எடுக்க வந்து தான் ஆகணும். அப்போ இந்த 2 வழிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது பகவான் அடுத்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக சொல்கிறாரு. நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.